பசுமையுடன் இனிய வணக்கங்கள் எனது புதிய சொந்தங்களே. பாருங்கள், இப்போ நான் வந்து பச்சை மாங்காய் இருக்கு இல்லையா, அந்த பச்சை மாங்காய் இப்போ கொஞ்சம் பிஞ்சாக இருக்கிறது. அந்த மாங்காய் வந்து பார்த்திங்கன்னா சைஸு சிறுசாக இருக்கும். காற்றுக்கு கீழே விழுந்துருது இல்லையா, அந்த ஃப்ரூட்டு தான் இது. இது வந்து ஒரு வாரம் 10 நாள் ஆயிடுச்சு. அந்த பிஞ்சிலேயே கொண்டுட்டு வந்தது. கொஞ்சம் பழமாக இருக்கும், அவ்வளோதான். மற்றபடி வந்து நார்மலாக ஃப்ரூட் அண்ணாவோட டேஸ்ட் இருக்காது. இதை வந்து எப்படின்னா, எங்கள் மாமியார் வந்து கொடுத்துட்டாங்க ஊர்லேருந்து. அங்கேருந்து கொடுத்துடும்போது ஒரு வாரம் 10 நாள் ஆயிடுச்சு. இது வந்து இன்றைக்கி வந்து இந்த ரெசிபி பண்ணலான்னு சொல்லிட்டு இதை கட் பண்ணி தாளித்து பண்ணினோம். இது வந்து நீங்கள் வடைச்சட்டி வந்து கருப்பாக இருக்குதுன்னு நினைக்காதீங்க. இது விறகடுப்பில் எல்லாம் அடிக்கடி வைக்கிறது இப்படித்தான் இருக்கும். அதனால நான் வந்து வேறு பாத்திரம் எடுத்து வைக்கல, இதிலே வச்சுட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா கடுகு கருவேப்பிலை தேங்காய் எண்ணெய் வச்சு தாளிச்சாச்சு. தாளிச்சிட்டு கொஞ்சம் நேரம் மூடி வைக்கிறோம். மூடி வச்சோடனே அது கொஞ்சம் சிம்லேயே போட்டோம் அப்படின்னா நல்லா வேகணும். வெந்ததுக்கப்புறமா நம்ம வந்து திறந்து பார்க்கலாம், வெந்துருச்சான்னு பார்க்கலாம். பாருங்கள், இன்னும் கொஞ்சம் வேகணும். உங்களுக்கு நல்லா பூ மாதிரி வெந்துச்சு அப்படின்னா தான் நல்லா உங்களுக்கு நாக்கில் வச்சோடனே கரையும், அந்த மாதிரி இருக்கும். இப்போ பாருங்கள், இது ஃபோனையும் வச்சுட்டு நான் வந்து கிளறதுனால கொஞ்சம் சிரமமாக இருக்குது. பத்தாததுக்கு லைட் வெளிச்சம் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. இப்போது அடுப்பங்கரைக்கு நேர் லைட் போட்டோம் அப்படின்னா உங்களுக்கு மழை காலத்தில் அல்லது கோடைச்சாரல் காலத்துல எல்லாம் வந்து வண்டு உள்ளே விழுக ஆரம்பிச்சிடும்னு சொல்லிட்டு பயந்துட்டு தான் அங்கே வந்து லைட் செட் பண்ணல. கொஞ்சம் தள்ளி இருக்கிறதுனால உங்களுக்கு வெளிச்சம் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. இப்போ பாருங்கள், சுகர் ஆட் பண்ணிட்டேன். இது நாட்டு சக்கரை போட்டிங்கனாலும் நல்லாயிருக்கும், வெல்லம் போட்டிங்கனாலும் நல்லாயிருக்கும். அது போட்டு நான் அடிக்கடி செய்வேன். இப்போ வந்து இந்த தடவை வந்து அஸ்கா போட்டு செய்கிறேன். இதுவும் நல்லா தான் இருக்கும், டேஸ்ட் ஒரே மாதிரி இருக்கும். அது கொஞ்சம் கலர் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், அவ்வளோதானே தவிர உங்களுக்கு இதே டேஸ்ட்டு தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அது கொஞ்சம் பிளாக்காக இருக்கிற மாதிரி இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் இருக்கும். வரமிளகா பாருங்கள், நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. தயிர் சாதத்துக்கு இந்த வரமிளகா இந்த மாங்காய் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். இது நான் வந்து திருப்பூரில் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணும்போது எனக்கு வந்து இந்த மாம்பழம் வந்து சூப்பரண்ட் மேடம் வந்து செஞ்சு கொண்டு வந்து கொடுத்தாங்க. அதை சாப்பிட்டு பார்த்துட்டு அவ்வளோ சூப்பராக இருந்தது. அதனால் அந்த டேஸ்ட்லையே நான் செய்யணும்னு சொல்லிட்டு இதை செஞ்சேன். இது அடிக்கடி செய்கிறதுனால இது வந்து டேஸ்ட்டு சூப்பராக இருக்கிறதுனால நானும் பக்கத்தில் வந்து ஃப்ரெண்ட்ஸுகளுக்கெல்லாம் டேஸ்ட்டு பார்க்க சொல்லி 1-2 பீஸ் கொடுப்பேன், அவ்வளோதான். மற்றபடி பார்த்திங்கன்னா இது நல்லாயிருக்கும். ஒரு மாங்காய் வச்சே இந்த டிஷ்ஷு செய்யலாம். அப்பப்போ செஞ்சு அடிக்கடி செஞ்சு சாப்பிட்றதுனால இது வந்து ஸ்டாக் வச்சுக்கணுங்கிறது இல்லை. நம்ம வந்து அப்பப்போ செஞ்சு அப்பப்போ சாப்பிட்டுக்கலாம். இந்த மாதிரி வந்து இந்த டிஷ் யாரெல்லாம் செஞ்சுருக்கீங்கன்னு பாருங்கள். வெறுமனே தேங்காய் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு தாளிச்சிட்டு கருவேப்பிலை ஒரே ஒரு 2 வரமிளகாய் மட்டும் போட்டு அந்த காரம் நம்மளுக்கு கிடச்சிடுது. இப்போ பச்சை மாங்காய் அப்படின்னு பார்க்கும்போது அதனோட புளிப்பு சுவை வந்து நம்மளுக்கு கிடச்சிடுது. ஃபைனலாக நம்ம சுகர் ஆட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இனிப்பு சுவை கிடச்சிடுது. இந்த டிஷ்ஷில் பார்த்திங்கன்னா இனிப்பு இருக்குது, வரமிளகாயோட காரம் இருக்குது, வாசனைக்கு பார்த்திங்கன்னா தேங்காய் எண்ணெய் இருக்குது, அப்புறம் பார்த்திங்கன்னா கருவேப்பிலை இருக்குது, அப்புறம் அடிஷ்னலாக பார்த்திங்கன்னா இனிப்பு இருக்குது. இது எல்லாமே சேர்ந்து இருக்கிற ஒரு மல்டி அவ்வளோ சூப்பராக இருக்கும். இந்த டிஷ்ஷை ஒரு வாட்டி செஞ்சு நீங்கள் சாப்பிட்டு பார்த்தீங்க அப்படின்னா மெயின் எல்லா ரைஸ்க்கும் இதை வச்சு சாப்பிட்டா நல்லாயிருக்கும். ஆனால் ஹைலைட் என்னன்னு பார்த்தீங்கன்னா தயிர் சாதம் தான். அதுவும் நம்ம பசுமாடு இருக்கு இல்லையா, அந்த பால் கறந்து தயிர் ஊற்றி அதில் தயிர் சாதம் பண்ணி அந்த தயிர் சாதத்துக்கு இதை சைடில் ஒரு 2 பீஸ் மட்டும் வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். இன்னொரு ரூபா சேர்த்து சாப்பிட்டுக்கலாம். இப்போ குழந்தைங்கள்லாம் சாப்பிட மாட்டேன்னு சொல்லும்போது இந்த டிஷ்ஷு நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா அந்த தயிர் சாதம் நல்லா சாப்பிடுவாங்க. இது பாருங்கள், தேன் மாதிரி ஆயிரும். இப்போ வந்து அப்படியே கையில் தொட்டு ஒன்று எடுத்தோம் அப்படின்னா
ஹனி மாதிரியே தான் இருக்கும். அவ்வளோ சூப்பராக இருக்கும். நீங்கள் வந்து இது என்ன சொல்கிறது, நல்லா சாப்பிட்லாம். எந்த சைட் எஃபெக்ட்டும் கிடையாது, கெமிக்கல்ஸ் கிடையாது. உங்களுக்கு வந்து நல்லாயிருக்கும். தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.